இங்கே இளம் கல்வி செல்ல இணைந்திருக்கின்ற அனைத்து நிலையங்களில் உங்களோட வந்துட்டு இன்றைய விருத்த பகுதிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இன்றைய விருத்த பகுதி சான்றோர் தாலாட்டு. சான்றோர்களை அம்மைமார்கள் எவ்வாறு தாலாட்டுகின்றார்கள் என்ற செய்தியை நாம் இன்றைய விருத்த பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். தங்க மணியோ நவமணியோ சலத்தில் விளைந்த தரழமுதோ சிங்க முடிகள் பெற்றவரோ சீமை அடக்கி ஆண்டவரோ துங்க வரிசை பெற்றவரோ திருமால் குந்தில் விந்தில் உதித்தவரோ சங்கம் மகிழ வந்தவரோ சான்றோர் வளர ராரோ. சப்தமாதர்கள் மூலம் சான்றோர் மக்களை பெற்றெடுத்த எம்பெருமான் அந்த சப்தமாதர்களை வளர்ப்பதற்காக மாகாளியிடம் ஒப்படைக்கின்றார். அம்மைமார்கள் தாலாட்டி அந்த சான்றோர் மக்களை அங்கே சிறப்பிக்கின்றார்கள். எப்படி என்றால் இந்த அதாவது தங்கமணியோ நவமணியோ மிக நவரத்தின சிறப்பு அந்த கற்கள் அப்படின்னு விலை மதிப்பில்லாத அந்த பொருட்களாக திகழ்கின்ற அந்த பொருட்களை போன்ற விலை மதிக்க முடியாத அந்த குணங்களை பெற்ற சான்றோர்கள மக்களே சலத்தில் விளைந்த அது நீரிலே அதாவது கங்கை கரையிலே அந்த சான்றோர் மக்களை சப்தமாதர்கள் பெற்றெடுத்தார்கள். அதன்படி சலத்தில் விளைந்த தரழமுதோ சிங்க முடிகள் பெற்றவரோ இந்த உலகை ஆளக்கூடிய வல்லமைகளை பெற்றவரோ இந்த ஈரேழு உலகமும் ஒரு குடைக்குள் ஆழ்வதற்காக அந்த தன்மைகளையெல்லாம் பெற்ற சான்றோர்குல மக்களோ துங்க வரிசை பெற்றவரோ வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கின்ற அந்த தன்மையுடைய சான்றோர் மக்களே திருமால் விந்தில் உதித்தவர் நாராயணருடைய விந்திலே அதாவது நாராயணர் அவருடைய விந்தில் சப்தமாதர்களின் மூலம் அங்கே தோற்றுவிக்கப்பட்ட சான்றோர் மக்களே இந்த உலகத்தை எல்லாம் அதாவது சங்கம் மகிழ வந்தவரோ இந்த நன்மை செயல்கள் செய்கின்ற அத்தனைக்கும் முதன்மையாக வந்தவர்களோ சான்றோர் நீங்கள் சிறப்பாக வளர வேண்டும், எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அங்கே தாளாட்டுகின்றார்கள். ஐயா.